Good morning, everyone. நான் அசோக் பேசுறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். ஆயுசாந்தே அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் கேட்டகரி பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒன்று ஆயுசாந்தேல இருக்கக்கூடிய டாக்ஸ் கிளீன், ரெண்டாவது வைட்டல் காம்ப்ளெக்ஸ் அண்ட் மூன்றாவதா கிட்னி ஹெல்த். ஸோ ஆயுர்வேதா அப்படிங்கிற பேசிஸ் என்னங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். தட் இஸ் உடல், மனம், ஆன்மா இது மூன்றும் இயற்கையான பொருட்கள் மூலமாக இதை சரிப்படுத்துவதன் மூலமாக நம்ம ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது ஆயுர்வேதாவோட அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரின்சிபல். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு நாளும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விதத்துல நம்ம உடம்புக்குள்ள நச்சு பொருள்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த நச்சு பொருள்கள் பெரும் ஆபத்தை நம்ம உடலுக்கு ஏற்படுத்தக்கூடியது. இதை அன்றாடம் நம்ம உடம்பை விட்டு வெளியில கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால இந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இன்னைக்கு பல வழிகளில் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ நோயை கட்டுப்படுத்துறதுல மட்டும் இல்லை, ஈவன் உடல் எடை குறைக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும்னாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு டீடாக்சிஃபிகேஷன் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து வகிச்சுட்டு வருது. ஏன் டீடாக்சிஃபிகேஷன் வேணும்? ஸோ டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருள்களை வெளியேற்றுவதற்கான ஒரு வழி. ஸோ செரிமான கோளாறு இருக்கிறதுனால, மலம் சரியாக கழிக்க முடியல, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை இருக்கிறதுனால, லிவர் ஃபங்க்ஷன்ஸ் கல்லீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இதனாலேயும் உடல் ஆரோக்கியம் கெட ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே என்ன ஆகுதுன்னு நம்ம உடம்புக்குள்ள அதிகமான நச்சு பொருளை தக்க வைக்கக்கூடியது. ஏன்னா அதனால நம்ம உடம்புல சில ரூட்ஸ் இருக்கு. ஸ்கின், சதை இருக்கலாம், இல்ல சளி இருக்கலாம், இருமல் இருக்கலாம், தும்மல் இருக்கலாம். இது மாதிரி நிறைய வழிகள் நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருள்கள் வெளியேற ஆரம்பிக்கும். அப்ப இந்த வழிகள் இதெல்லாமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். செரிமான பிரச்சனையோ இல்ல குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்குள்ளேயே இந்த நச்சு பொருள்களை அதிகப்படுத்த ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உடம்புல 2 முக்கியமான உறுப்புகள், ஒன்று லிவர் கல்லீரல், மற்றொன்று கிட்னி சிறுநீரகம். எனது 2 உறுப்புகள் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், நச்சு பொருள்கள், கழிவுகள் இது எல்லாமே உடம்பு விட்டு வெளியில கொண்டு வரக்கூடியது. அப்ப இதுல ஏற்படக்கூடிய பாதிப்பு வாழ்நாள் முழுக்க நம்ம உடம்புக்குள்ள நச்சு பொருள்கள் தங்க வைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த நச்சு பொருட்கள் தங்கறதுனாலேயே எத்தனை விதமான நோய்கள், கேன்சர் மாதிரியான ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே போல லிவர் டாக்ஸிசிட்டி, முக்கியமாக கல்லீரல். ஸோ கல்லீரல்ல அதிகமாக நச்சு பொருள்கள் சேர ஆரம்பிக்கும் போது இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்போடையும் சேர்ந்து கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கொழுப்பு அப்படிங்கும்போது ரத்த ஓட்டத்துல இந்த கொழுப்பு போகும்போது நம்ம உடல் முழுக்க இந்த கொழுப்பு பரவ ஆரம்பிக்குது. அந்த கொழுப்போட சேர்ந்து இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள் எதுவும் நம்ம உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். அதனால்தான் நம்ம உடம்புல இருந்து எலிமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் இருக்கலாம், கல்லீரல் இருக்கலாம், சிறுநீரகம் இருக்கலாம், இந்த 3 ஃபங்க்ஷன்ஸுமே எப்போதுமே ஹெல்த்தியா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் கூட என்ன ஆகும்னா இந்த நச்சு பொருள்கள் உடம்புல இருந்து வெளியேற்றதுல பல சிக்கல்கள் ஏற்படும். ஏன்னா நச்சு பொருள்கள் நம்ம உடம்புல எங்க போய் தங்க ஆரம்பிக்குது? உடம்புல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்களுக்குள்ள தங்க ஆரம்பிக்கும். இப்ப செல்களுக்குள்ள இந்த நச்சு பொருள்கள் போய் தங்கிருச்சு அப்படின்னா, அப்ப நம்ம எடுக்கக்கூடிய உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இது செல்களுக்குள்ள போய் சேர முடியாது. ஏன்னா ஏற்கனவே என்ன ஆகுது? செல்களுக்குள்ள அத்தனை விதமான நச்சு பொருள்கள் தங்கி இருக்கு. பொதுவாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகள்ல இருக்கக்கூடிய செல்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கு. லிவர்ல இருக்கக்கூடிய செல்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 நாட்கள் வரைக்கும் உயிர் வாழும். அதுக்கப்புறம் இந்த செல்கள் இறந்து புது செல்கள் உற்பத்தி ஆகும். சிகப்பணுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சில நாட்கள், ஒரு 3 நாட்கள் வரைக்கும் உயிரோட இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செல்கள் இறந்து புது செல்கள் உற்பத்தி ஆகும். அதே போலதான் வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறது சில மணி நேரங்கள் மட்டுமே உயிர் வாழும். அதுக்கப்புறம் அந்த செல்கள் இறந்து புது செல்கள் உற்பத்தி ஆகும். அப்ப தொடர்ந்து நம்ம உடம்புக்குள்ள இந்த செல்கள் இது புதுப்பிக்கப்படுது. இந்த செல்கள் புதுப்பிக்கணும் அப்படின்னா செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள் முழுமையாக உடம்பு விட்டு வெளியேறிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனாலதான் இது நம்ம வேர்வை மூலமாக, சளி மூலமாக, இருமல் மூலமாக, சிறுநீரகம் மூலமாக, மலம் மூலமாக இந்த நச்சு பொருள்கள் நம்ம உடம்பு விட்டு அன்றாடம் வெளியேறிட்டு இருக்கு. அப்ப இது வெளியேறாமல் உடம்புக்குள்ளே தங்க ஆரம்பிச்சிச்சுன்னா பலவிதமான நோய்கள் உடம்புக்குள்ள ஏற்படுத்துறதுக்கான ஒரு காரணமாக அமையக்கூடியது. என்னென்ன
வழிகளிலிருந்து நம்ம உடம்புக்குள்ள இந்த நச்சுப்பொருள்கள் அதிகமாக போக ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு நாளும் நம்ம உடம்புக்குள்ள முக்கியமாக கல்லீரல்ல அதிகமாக நச்சுப்பொருளோட லோடு வந்து அதிகமாகும். ஒண்ணு முக்கியமாக காஃபி அண்ட் சில கூல் ட்ரிங்க்ஸ். ஏன்னா முக்கியமா இந்த காஃபி அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கெஃபின். ஸோ இந்த கெஃபின் அப்படிங்கிறது இதுவும் ஒரு வகையில ஒரு நார்கோட்டிக்ஸ், அதாவது போதை ஏற்றக்கூடிய ஒரு விஷயமாக மாறுது. அப்ப இந்த கெஃபின் இது நம்ம உடம்புக்குள்ள அதிகமாக சேரும்பொழுது இது கல்லீரலை பாதிக்க ஆரம்பிக்கும். ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை, சரியான நேரத்துல பசி எடுக்கக்கூடிய நேரத்துல நம்ம உணவு எடுக்காமல் இருக்கிறதும் ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அலர்ஜி, ஒவ்வாமை, சில காரணங்களால் நம்ம உடல் ஏற்படுத்தக்கூடியது இந்த அலர்ஜி. உடம்புல இருக்கக்கூடிய நச்சுப் பொருளுக்கு வெளியேற்றுவதற்காக நம்ம உடல் காட்டக்கூடியதான் இந்த அலர்ஜி. அதே போல ஃபுட் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி சில உணவுகள், கெட்டுப்போன உணவுகள், இல்ல பழைய உணவுகள், இல்ல ப்ராசஸ்டு ஃபுட் இதெல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகுது, நம்ம உடம்புக்குள்ள அது செட் ஆகாது. இமீடியட்டா என்ன ஆகும், வாமிட் வழியாகவோ இல்ல மோஷன் வழியாகவோ இந்த உணவுகள் உடம்பை விட்டு வெளியில தள்ள ஆரம்பிக்கும். முக்கியமாக நிலம். ஸோ விவசாயம் பண்றாங்களா, அப்ப நிலத்துல இருக்கக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ், கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இது அதிகமாக பயன்படுத்தும் போது அந்த உணவுக்குள்ளேயும் என்ன ஆகுது, நச்சுப் பொருட்கள் அதிக தங்க ஆரம்பிக்குது. இந்த நச்சுப் பொருட்களாலுமே நம்ம உடம்புக்குள்ள போகும்போது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ், என்விரான்மெண்டல் பொல்யூஷன். அடிப்படையாக நம்ம உயிர் வாழறதுக்கு என்ன தேவை, 3 விஷயங்கள் தான் தேவை. தட் இஸ் காற்று, தண்ணீர் அண்ட் உணவு. ஆனா இது 3மே இன்னைக்கு தொடர்ந்து நச்சுப் பொருள்களாக பாதிக்கப்பட்டு வருது. ஸோ இதை நம்ம எடுக்கும் போதும் இதனாலையுமே அதிகமாக நச்சுப் பொருட்கள் நம்ம உடம்புக்குள்ள சேர ஆரம்பிக்கும். அதிக அளவுல உடல் உழைப்பு. ஸோ தொடர்ந்து அதிக நேரம் ரெஸ்ட் இல்லாமல் நம்ம உடம்புக்கு ரெப்ளனிஷ்மெண்ட், அதை புதுப்பிக்கக்கூடிய நேரத்தை நம்ம ஒதுக்காம அதிக நேரம் உழைக்கிறதுனாலுமே என்ன ஆகுது, உடம்புல இந்த நச்சுப் பொருட்கள் சேர ஆரம்பிக்கும். இதுவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சில பழக்க வழக்கங்கள். ஒன்று சிகரெட்டை பிடிக்கிறது, புகையிலை, ட்ரிங்க்ஸ், இது எல்லாமே நேரடியாக செல்களை பாதிக்கும். அடிக்ஷன் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா சிகரெட்ல இருந்தோ இல்லை ஆல்கஹால்ல இருந்து இருக்கக்கூடிய இந்த புரோட்டீன்ஸ் இது நம்ம ஒரு செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டீனோட போய் சேர்ந்துடும். ஸோ புரோட்டீன் பைண்டிங், கெட்ட புரோட்டீன் பைண்டிங் அதிகமாக இருக்கிறதுனால அப்ப நம்ம என்னதான் நல்ல விஷயங்கள் எடுத்தாலுமே அது செல்களுக்குள்ள போகாது. ஸோ இந்த கெட்ட புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அடிக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா உடனே சிகரெட் பிடிக்கணும், இல்ல புகையிலை போடணும், இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் வந்து டெய்லி எடுக்கணும் அப்படின்னு அந்த அடிமைப்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முக்கியமாக இந்த நச்சுப் பொருட்கள் செல்களுக்குள்ள போய் தங்குறதுனால. சில வகையான மெடிசின்ஸ், ஸ்டெராய்ட்ஸ் மாதிரியான மெடிசின். ஸோ இந்த மெடிசின்ஸ் தொடர்ந்து எடுக்கும்போது என்ன ஆகும், இது முக்கியமாக கிட்னியை பாதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஸ்டெராய்ட்ஸுமே அதிக அளவுல உடல் நலத்தை பாதிக்கக்கூடியது. அதே போல ஓடிசி மெடிசின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது நம்மளே மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது ப்ராப்பரா கன்சல்ட் பண்ணாம, டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணாம நம்ம மெடிசின்ஸ் வாங்கி நம்ம போடுறது. ஏன்னா மோஸ்ட்லி மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் இன்கேஸ் வேலைக்கு ஆள் இருந்தாங்கன்னா அவ்வளோ எஜுகேட்டடா இருக்க மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் ஷாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த பிஃபார்ம் டிஃபார்ம் ஓனர் அவர் மெடிக்கல் ஷாப்ல இருக்க மாட்டார். அப்போ யாரோ ஒருத்தர் தான் கடையில் வேலை பார்க்குற பசங்க நம்ம ஒரு சிம்டம்ஸ் சொன்னோமா அந்த சிம்டம்க்கு ஏதோ ஒரு மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் மெடிக்கல் ஷாப் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபாஸ்டா அது ரிலீவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஹை டோஸ் மெடிசின்ஸை முதல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஹை டோஸ் மெடிசின்ஸ் எடுக்கிறதுனாலுமே இதுவும் நம்ம உடம்புல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. அக்யூட், ரொம்ப சிவியராக இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், நோய் தொற்று இதனாலேயும் பாதிப்பு ஏற்படலாம். இல்ல கிரானிக் இல்னஸ், டயபெட்டிஸ், இல்ல ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய சில நோய்கள், அதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் எதுவுமே என்ன பண்ணலாம், நம்ம உடம்புல அதிக நச்சு பொருள்களை சேர வைக்க ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் 4 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், அதிக அளவில் இருக்கக்கூடிய உடல் உழைப்பு. 2வது மென்டல் ஸ்ட்ரெஸ், மனதளவில் ஏற்படக்கூடிய அதிக அழுத்தங்கள் பாதிப்பு. 3வது சோசியல் ஸ்ட்ரெஸ், சமுதாயத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். 4வதா பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ், சுற்றுப்புற சூழல் இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இதுவும் நம்ம உடல் அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்ததா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், முக்கியமாக வெள்ளை சர்க்கரை, அதே போல பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள். இது போல நிறைய காரணங்களால, ஏன்னா அன்றாடம் இது இல்லாம நம்ம இருக்கிறதே கிடையாது. ஸோ இத்தனை விதமான விஷயங்கள் இது எல்லாமே தொடர்ந்து நம்ம உடம்புக்குள்ள நச்சு பொருள்களை அதிகமாக்க கூடியது. அப்ப நம்ம உடல் இதை எப்படி வந்து எதிர்கொள்ள முடியும்? ஏன்னா பொதுவாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டீடாக்சிபிகேஷன், நச்சுத்தன்மை நீக்குங்கிற ப்ராசஸ் எப்படி நடக்கும்? நுரையீரல் மூலமாக, சருமம் மூலமாக,
குடல்கள் மூலமாக வரக்கூடிய நச்சு பொருள்கள் இது எல்லாமே நேராக கல்லீரல போய் சேரும். ஏன்னா லிவர் அதுதான் அதிகமாக அந்த டாக்ஸிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த நச்சு பொருட்கள் இது எல்லாமே ரத்தத்துல கலந்து லிவருக்குள்ள போகுது. ஸோ லிவர் ஒரு பவர்ஃபுல் பிளட் பியூரிஃபையர். அப்ப இந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே லிவர்ல இருந்து பிரிச்சு எடுக்கப்பட்டு நல்ல ரத்தம் திரும்ப ஹார்ட்டுக்கு போகுது. ஹார்ட்ல இருந்து பம்பிங் மூலமாக எல்லா உடல் உறுப்புகளுக்கும் போய் சேரும். அப்ப லிவர்ல இருக்கக்கூடிய இந்த நச்சு பொருள்கள், கழிவுகள் இதெல்லாமே என்ன ஆகுது, நம்ம உடம்புல ஏதோ ஒரு ரூட் வழியா நம்ம வெளியில போகும். அதுதான் ஒண்ணு ஸ்கின் மூலமாக, அதாவது வேர்வை மூலமாக நச்சு பொருட்கள் வெளியேற ஆரம்பிக்கும். இரண்டாவது சிறுநீரகம் மூலமாக யூரின் வழியாக நச்சு பொருட்கள் வெளியேற ஆரம்பிக்குது. அதே போல கலோன். ஸோ கலோன் அப்படிங்கிறதுனா மலம் போகக்கூடிய பாதை. ஸோ பெருங்குடல் இதுல இருந்து இந்த நச்சு பொருட்கள் மலம் வழியாக வெளியில போக ஆரம்பிக்கும். அதே போல நுரையீரல் வழியாகவும் நச்சு பொருட்கள் வெளியில போக ஆரம்பிக்கும். சளி மூலமாகவோ, இருமல் மூலமாகவோ, தும்மல் மூலமாகவோ இதெல்லாமே நுரையீரல்ல இருந்து வெளியில போகக்கூடியது. அப்போ அளவுக்கு அதிகமாக நம்ம உடம்புல சேரக்கூடிய இந்த நச்சு பொருட்கள் இது எல்லாமே ஃபேட் செல்ஸ், அதாவது கொழுப்பு செல்களுக்குள்ள, கொழுப்பு கட்டிகளுக்குள்ள போய் தங்க ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி போன் மேரோ, எலும்பு மஜ்ஜை, லிவர்ல அதிகமாக தங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாயின்ஸ்ல, ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னா நச்சு பொருள்கள் அதிகமாக, எஸ்பெஷலி இந்த யூரிக் ஆசிட்லாம் இருக்கும்போது ஜாயின்ஸ் அதிகமாக பெயின் வந்து ஏற்படும். ஸோ பிளட்ல கலக்குது. அதே போல டிஷ்யூஸ், திசுக்கள் அதிகமாக கலக்க ஆரம்பிக்கும். தசைகள், மசில்ஸ்லயும் இது கலக்க ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக இந்த நச்சு பொருள்கள் இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையுமே போய் தங்க ஆரம்பிக்கிறதாலுமே இது அந்த உறுப்புகளோட செயல்படுத்தக்கூடிய நிலையை பாதிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதனாலேயே பக்க விளைவுகள் அதிகமாக இருக்கு. அண்ட் இந்த டாக்ஸிக் லெவல்ஸ் எதுவுமே பல நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள உருவாகிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம். ஸோ அதனாலதான் நம்ம உடம்புல இருந்து தொடர்ந்து இந்த நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்காக ஆயுஷ் சாந்தியில் இருக்கக்கூடிய டாக்ஸ் கிளீன் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ ஆயுஷ் சாந்தி டாக்ஸ் கிளீன் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கலோன், ஸோ மோஷன் போகிறதுல பிரச்சனைகள் ஏற்படாமல், மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஸோ ரத்தத்தை சுத்திகரிச்சு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை யூரின் வழியாகவோ, ஸ்கின் வழியாகவோ, நுரையீரல் வழியாகவோ வெளியேற்றக்கூடியது. முக்கியமாக அது ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ், அதாவது கல்லீரல். ஸோ கல்லீரல் தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது. ஸோ லிவர் ஃபங்க்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடியது. செரிமான சக்தி இதுவும் அதிகமாக்க முடியும். அதே போல மெட்டபாலிசம், ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ள முழுமையாக சென்றடையறதுக்கும் டாக்ஸ்கிளீன் முக்கியமான ஒரு ப்ராடக்ட். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ், இது கிருமிகள், கெட்ட கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள வளராமல் தடுக்க முடியும். அதே போல ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடிய, எஸ்பெஷலி ஆக்னி, பிம்பிள், இந்த மாதிரி முகப்பரு போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியதான் இந்த ஆயுஷ் சாந்தியில் இருக்கக்கூடிய டாக்ஸ்கிளீன். ஸோ டாக்ஸ்கிளீன்ல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று த்ரிஃபலா. த்ரிஃபலா அப்படிங்கிறது என்ன? நெல்லிக்காய், தாண்டிக்காய் மற்றும் கடுக்காய், இது மூணு சேர்ந்தது தான் இந்த த்ரிஃபலா. ஸோ த்ரிஃபலா எடுக்கிறதுனால என்ன ஆகுது? செரிமானத்தை அதிகப்படுத்தும். மலச்சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருட்களை வெளியேற்ற ஆரம்பிக்கும். ஸோ ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை இந்த த்ரிஃபலால இருக்கு. ஸோ மோஷன் போகக்கூடிய பாதை இது சீராகிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். அடுத்ததா நீம்ங்கிறதுனா வேம்பு. ஸோ வேம்புக்கு இம்யூனோ மாடுலேட்டரி அப்படின்னு சொல்லி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது நீம். இரண்டாவது பிராட் ஸ்பெக்ட்ரம். ஸோ கிருமிகள், நம்ம உடம்புல பெரும்பாலான இருக்கக்கூடிய கிருமிகள் இதை அழிக்கக்கூடிய தன்மை நீம்ல இருக்கு. உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியதும் நீம். ஏன்னா நம்ம உடல் காட்டக்கூடிய ஒரு வழி. அதிக அளவுல நச்சுப்பொருள் உடம்புக்குள்ள போய் சேரும் போது என்ன ஆகுது? நம்ம உடல் இமீடியட்டா ரியாக்ட் பண்ணக்கூடியதா இந்த இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம். ஸோ வீக்கம் ஏற்படாமல் குறைக்கக்கூடியது நீம். அடுத்ததா ஹல்திங்கிறதுனா மஞ்சள். மஞ்சள் இருக்கக்கூடிய குர்குமின், இந்த பொருள்னால ஆன்டி இன்ஃப்ளமேஷன், தட் இஸ் வீக்கம் ஏற்படாமல் தடுக்க முடியும். அதே போல ஆன்டி மைக்ரோபியல், கிருமி நாசினி. மூன்றாவதா ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ். ஸோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க முடியுது. அதே போல ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய விதம் இதுவும் அதிகமாகும். ஏன் முக்கியமா லிவர் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றா? பிகாஸ்
பொதுவாகவே லிவர் ஃபங்க்ஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா நைட் 11 மணி ஆரம்பிச்சு காலைல 3 மணி, அதாவது இந்த 4 மணி நேரம் இதான் லிவர் ஒர்க் ஆகக்கூடிய நேரம். ஸோ பொதுவாக அதனால தான் நம்ம நேரத்துக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நேரத்துக்கு தூங்கினா என்ன ஆகும், அப்போ லிவர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம டைம் ஒதுக்கின மாதிரி இருக்கும். ஸோ லிவர் ரத்தத்தை சுத்திகரித்து உடம்புலேருந்து நச்சு பொருட்களை வெளியேற்ற ஆரம்பிக்கும். இப்போ ரொம்ப லேட்டாக நம்ம படுக்கும்போது என்ன ஆகுது, கல்லீரல் ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய நேரமும் குறைய ஆரம்பிக்குது. இதனால நச்சு பொருள் நம்ம உடம்புக்குள்ள அதிகமாக தங்க ஆரம்பிக்கலாம். சிரட்டா அப்படிங்கிறது நிலவேம்பு. இப்போ மெயினாக கொரோனாக்கு என்ன சொல்றாங்க, எல்லாருமே நிலவேம்பு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் அதுலேயும் நல்ல கிருமி நாசினி அதிகமாக இருக்கு. ஸோ நிலவேம்பு எடுக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்க முடியும். ஆர் லூஸ் மோஷன், டயரியா, டிசென்ட்ரி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே இதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது நிலவேம்பு. வயிறு உபசமா இருக்குன்னு சொல்லுவோம், ப்ளோட்டிங். ஸோ சில பேருக்கு என்ன ஆகும்னா அப்படி வயிறில் அதிகமாக கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு மாதிரி உபனா மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். ஸோ அதை குறைக்கக்கூடியது நிலவேம்பு. புழுக்கள் இருக்கலாம், இதை அழிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே போல சருமம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க முடியும். முக்கியமாக கல்லீரல்ல இருக்கக்கூடிய நச்சு பொருள்களை வெளியேற்றக்கூடிய தன்மை நிலவேம்புல இருக்கு. ஸ்வர்ணபத்ரி. ஸ்வர்ணபத்ரி அப்படிங்கிறது இதுவும் ஒரு விதமான முக்கியமான ஒரு மூலிகை. நிலக்கீரை, நிலவரை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஸ்வர்ணபத்ரி. இது நேச்சுரல் லாக்ஸேட்டிவ். லாக்ஸேட்டிவ் அப்படிங்கிறது என்ன, நம்ம மோஷன் போற அந்த பவல் மூமெண்ட் இதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதான் லாக்ஸேட்டிவ். ரெண்டாவது நேச்சுரல் டயூரோட்டிக். டயூரோட்டிக்னா பிளட்டோட திக்னஸ் கம்மி பண்ணி ரத்த குழாய்களை விரிவடைய செஞ்சு ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியதான் டயூரோட்டிக்ஸ். ஸோ நிலவரை, ஸ்வர்ணபத்ரி அப்படிங்கிறது இந்த ஒரு மூலிகை. இது ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு டயூரோட்டிக். இன்கேஸ் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்லை லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகுனா யூரின் ஃப்ரீயா போகாது. ஸோ யூரின் போகாத போது என்ன ஆகும்னா காலில் எடிமா, இந்த வீக்கம் ஆரம்பிக்கும். அதாவது நீர் காலில் போய் அதிகமாக தங்க ஆரம்பிக்கும். ஸோ ஸ்வர்ணபத்ரி இந்த மூலிகை இருக்கிறதுனால என்ன ஆகுது, யூரின் ஃப்ரீயா போகிறதுக்கு என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ செரிமான கோளாறுகள் ஏற்படுறதுனால பாதிக்கக்கூடிய மெட்டபாலிசம் இதையுமே கண்ட்ரோல் பண்ணி ஸோ ஃப்ரீயா மோஷன் போகக்கூடிய தன்மை அண்ட் ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஸ்வர்ணபத்ரி. அடுத்தது மிர்ச்சா. மிர்ச்சா அப்படிங்கிறது என்ன, மிளகு. ஸோ மிளகுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல செரிமானத்தை அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷன் இதை அதிகப்படுத்தக்கூடியது மிளகு. ஸோ இதுவும் திசுக்கள்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் இதை வெளியேற்றக்கூடிய தன்மை மிளகுல இருக்கு. அதே போல இது பாக்டீரியோஸ்டாட்டிக், அதாவது கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை. அதே போல ஃபங்கஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை மிளகு இருக்கு. முக்கியமாக தொண்டை, த்ரோட் இன்ஃபெக்ஷன், கோல்டு இருக்கு அப்படின்னா நுரையீரல இருக்கக்கூடிய இந்த கெட்ட கிருமிகள், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது மிளகு. ஸோ இது எல்லாமே இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த இன்கிரிடியன்ஸ். இதுதான் ஆயுசாந்தேல இருக்கக்கூடிய டீடாக்ஸ் டாக்ஸ் கிளீன் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ ஆயுசாந்தே டாக்ஸ் கிளீன் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரும். 705 இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ், 23.5 இதோட பாயிண்ட் வேல்யூ. பெரும்பாலும் பலவிதமான நோய்கள், அதாவது குரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இருக்கலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸ் போன்ற ஜாயிண்ட் பெயின் இருக்கலாம், கேன்சர் இருக்கலாம், ஒரு ஈவன் சொரியாசிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ். ஸோ இது மாதிரி குரானிக் வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய இந்த நோய்கள் இது எல்லாமே அடிப்படையாக எதை பாதிக்கும் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய நல்ல செல்களை பாதிக்க ஆரம்பிக்கும். இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா கீமோ ஆர் ரேடியேஷன் தெரப்பி, இந்த ட்ரீட்மெண்ட்ல உடம்புல இருக்கக்கூடிய நல்ல செல்களை அழிக்க ஆரம்பிச்சு. அதனாலேயே அந்த ட்ரீட்மெண்ட் போறவங்கனாலே என்ன ஆகுது, ரொம்ப வேகமாக அவங்க உடல் எடை குறைய ஆரம்பிக்கும், தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ அந்த சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல இந்த டயபெட்டிஸ் இருந்தா, டயபெட்டிஸ்ல நம்ம டேப்லெட்ஸ் போட்டு இன்சுலின் போட்டு சுகர் லெவல்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. பட் எக்ஸஸ் குளுக்கோஸ் நம்ம பிளட்ல சுத்த ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இது ஒரு செல்களுமே பாதிக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் மல்டிபிள் ஆர்கன் டேமேஜஸ் ஏற்படுறதுக்கான ஒரு காரணம். ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய் எடுத்தீங்கனாலும் அதே போலதான். ஸோ ரத்த ஓட்டம் நேரோயிங் இருக்கு, இல்லை இந்த பிளாக் ஃபார்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்குது. ரத்த ஓட்டம் குறையும் போது ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ள முழுமையாக போய் சேர முடியாது. அப்போ செல்களும் திரும்ப பாதிக்க ஆரம்பிக்கும்.
ஜாயின்ஸ்குள்ள ஏற்படக்கூடிய தேய்மானம் இருக்கலாம், ஒரு யூரிக் ஆசிடோட டெபாசிட் வந்து ஜாயின்ஸ்ல அதிகமாக இருக்கலாம். ஸோ இதுவுமே என்ன பண்ணும், ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ஒன்ஸ் ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆர் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் ஆரம்பிச்சாலுமே இதுவும் லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அப்ப இந்த மாதிரி நச்சு பொருள்கள் இது அதிகமாக ஒரு உறுப்புகளையுமே தங்க ஆரம்பிக்குது. இல்ல அதுக்கான ட்ரீட்மெண்ட், டயபெட்டிஸ் ஹார்ட் ப்ராப்ளம் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்தா கூட அதனாலுமே என்ன ஆகும், அந்த உறுப்புகள் இன்னும் வேகமாக பாதிக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த உறுப்புகளோட பாதிப்பு ஆர் லாங் டேர்ம்ல இருக்கக்கூடிய நோய்கள் மற்ற செல்களை பாதிக்காம திரும்ப அந்த ரெக்கவரி ஸ்டேஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும் அப்படின்னா அதற்காக தான் ஆயுசாந்தே வைட்டல் காம்ப்ளெக்ஸ். இந்த வைட்டல் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஒன்னு ஆம்லா, ஆம்லாங்கிறது நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காயோட பெனிஃபிட்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டாவது கிரேப் சீட், திராட்சை பழையோட விதைகள். கிரீன் டீ, கிரீன் டீ ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்கக்கூடியது, உடம்புல இருந்து நச்சு பொருட்களை வெளியேற்றக்கூடியது. அண்ட் கேரட் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ கேரட் முக்கியமாக விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடியது, ஈவன் டீடாக்சிஃபை பண்ண முடியும். அதே போல பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே கேரட் எக்ஸ்ட்ராக்ட்ல இருக்கு. ஸோ இந்த 4 விதமான ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயம். அதனால்தான் ஆயுசாந்தே வைட்டல் காம்ப்ளெக்ஸ் இது நம்ம உடம்புக்குள்ள நச்சு பொருள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கக்கூடியது. அப்ப அந்த டிசீஸ் ப்ரோக்னாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்புகளிலிருந்து மற்ற உறுப்புகளுக்கு பரவி ரொம்ப வேகமாக அந்த செல்கள் பாதிப்பிலிருந்து தடுக்கக்கூடியது. உடம்புல இருக்கக்கூடிய செல்கள், செல்களுக்கு தேவைக்கூடிய செல்கள், திசுக்கள் இதுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியது. குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் செல்கள் இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப உற்பத்தியாகும், நல்ல ஆரோக்கியமான செல்களாக உருவாக ஆரம்பிக்குது. ஸோ அந்த செல் ரீஜெனரேஷன் ப்ராசஸ் எதையுமே அதிகப்படுத்தக்கூடியது வைட்டல் காம்ப்ளெக்ஸ். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். அதே போல உடல் சோர்வு தன்மையும் களைப்பையுமே நீக்கக்கூடியது ஆயுசாந்தே வைட்டல் காம்ப்ளெக்ஸ். இதில் இருக்கக்கூடிய ஆம்லா அண்ட் கிரேப் சீட், கிரீன் டீ, ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பவர், அந்த எனர்ஜி இதை கொடுக்க முடியும். ஸோ எந்த விதமான சூழ்நிலையுமே ரொம்ப அந்த சோர்வு தன்மை, களைப்பு ரொம்ப வேகமாக நம்ம தாக்காமல் எப்போதுமே உற்சாகமாக நம்மளால செயல்பட முடியும். ஸோ லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ், ஈவன் ப்ரிவென்டிவா கூட டயபெட்டிஸோ ஹார்ட் ப்ராப்ளமும் வராமல், ஈவன் கேன்சர் கூட வராமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதான் வைட்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுலயும் இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ், ஏன்னா ஆம்லாக்கு வந்து பிளட்ல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, கொழுப்பை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்கு. அதே போல ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆம்லால இருக்கு. கிரேப் சீட்ஸ், ஸோ கிரேப் பொறுத்த வரைக்கும் லிவர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சோர்ஸ். ஈவன் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் திராட்சை பழம் தேவை. கிரீன் டீ பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்கக்கூடியது. அண்ட் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய கேரட் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இந்த 4 முக்கியமான இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடியதான் வைட்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஈவன் வைட்டல் காம்ப்ளெக்ஸ் ப்ரிவென்டிவா கூட டெய்லி நம்ம எடுத்துட்டு வரலாம். ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் வைட்டல் காம்ப்ளெக்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அகெயின் டாக்ஸ்க்ளீன் ஆர் வைட்டல் காம்ப்ளெக்ஸ், ஈவன் இந்த ப்ராடக்ட்ஸ் கூட மினிமம் ரெக்கமெண்டட் ஏஜ் அப்படிங்கிறது 18 வயசுக்கு மேல. ஸோ வைட்டல் காம்ப்ளெக்ஸ் இது 14 வயசுக்கு மேல கூட ரெக்கமெண்ட் பண்ணலாம். ப்ரிவென்டிவா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 40 வயசுக்கு மேல டெய்லி மற்ற சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறார் போல வைட்டல் காம்ப்ளெக்ஸ் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 கேப்சூல்ஸ் மார்னிங் அண்ட் நைட் எடுத்துட்டு வரதுனால ஸோ நம்மளுடைய செல்கள் ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஸோ எப்போதுமே நல்ல ஒரு எனர்ஜி அண்ட் ஸ்டாமினா இது நம்ம உடம்புக்குள்ள இருந்துக்கும். ஆயுசாந்தே வைட்டல் காம்ப்ளெக்ஸ் 765 இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ், 25.50 இதோட பாயிண்ட் வேல்யூ. ஆயுசாந்தேல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட், இன்னைக்கு அதிகமாக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இன்னொரு விஷயம், தட் இஸ் கிட்னி டிசீஸ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த 10 பேர்ல ஒருத்தருக்கு கிரானிக் கிட்னி டிசீஸ். ஸோ கிரானிக் அப்படிங்கிறது லைஃப் லாங் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ கிட்னி சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படலாம். கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் அவங்களுக்கு ஒன்று லைஃப் லாங் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுறாங்க, இல்லைன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள அவங்க ஆரோக்கியம் மாறுது. ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்
அதில் இருக்கக்கூடிய டாக்டர் சஞ்சய் கே அகர்வால், ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் நெஃப்ராலஜி. ஸோ இவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான். ஸோ அதிக மக்கள் இந்தியாவில் வந்து இந்த கிட்னி டிசீஸ்னால பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா லைஃப் ஸ்டைல் இதுவும் கிட்னி டிசீஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். நேஷனல் கிட்னி ஃபவுண்டேஷன் 1,00,000 மக்கள் இருந்தாங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 100 பேருக்கு கிட்னி டிசீஸ் இருக்குங்கிறதையுமே அவங்களோட ஒரு ரிப்போர்ட்ல அறிக்கை விட்டுருக்காங்க. பெரும்பாலும் இந்த கிட்னி டிசீஸ் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு நம்மளால நார்மலா உணர முடியாது. பிகாஸ் ஒன்ஸ் இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் போகும்போது தான் நமக்கு கிட்னியில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். முக்கியமா டயாலிசிஸ் என கிட்னியோட வேலை என்ன? சுத்திகரிப்பு. ஸோ கிட்னி என்ன பண்ணுது? நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான இந்த சால்ட் இதெல்லாமே வந்து யூரின்ல லாஸ் ஆகாம பாடிக்குள்ள திரும்ப ரீஅப்சார்ப்ஷன் பண்ணிட்டு, ஸோ வேஸ்ட் கழிவுகள் இதெல்லாமே யூரின் ஃபார்ம்ல உடம்பு விட்டு வெளியில தள்ள ஆரம்பிக்கும். அப்போ ஒன்ஸ் இந்த கிட்னி டீடாக்சிஃபை பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லும்போது, எப்படி டீடாக்சிஃபை பண்ண முடியல? கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும் போது உடம்புல இருந்து நச்சு பொருட்கள் வெளியேறாது. அப்ப திரும்ப உடம்புக்குள்ளே இந்த நச்சு பொருட்கள் அதிகமாக தங்க ஆரம்பிக்கனாலுமே கிட்னி பாதிப்புனாலையும் நிறைய உடம்புல நோய்கள் ஏற்படலாம். கிட்னிஸ் அப்படிங்கிறது 2 கிட்னி இருக்கு ஒவ்வொருத்தரோட உடம்புல. பீன் ஷேப் அப்படின்னு சொல்லும். ஸோ இது முக்கியமாக ஹார்மோன்ஸ்ல இருந்து கழிவுகள்ல இருந்து இதெல்லாமே ரெகுலேட் பண்ணக்கூடிய முக்கியமான ஆர்கன் நம்ம உடம்புல. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் ஆஃப் கிட்னிஸ் அப்படின்னு சொல்லும். ரைட்ல ஒன்று லெஃப்ட்ல ஒன்றுன்னு சொல்லி 2 பக்கமும் இந்த கிட்னி அமைஞ்சிருக்கு. ஸோ கிட்னி எங்க இருக்கு அப்படின்னா அப்டமன், அதாவது வயிறுக்கு பின் பக்கம் ஸ்பைனல் கார்டுக்கு 2 பக்கத்துல இந்த கிட்னிஸ் வந்து அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் நினைப்பாங்க கிட்னி அப்படின்னு ஃப்ரண்ட் சைட்ல இருக்குன்னு. ஆக்சுவலா கிட்னி வந்து பின்பக்கம் இருக்கு. சம்டைம்ஸ் கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுல இருந்து வரக்கூடிய பெயின் நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா ஸ்பைன்ல, அதாவது முதுகு வலி அப்படின்னு நினைப்பாங்க. அது ஈவன் கிட்னிஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளமா கூட இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு கிட்னி பார்த்தீங்கன்னா 4 இருந்து 5 இன்ச்சஸ் அதோட லென்த் இருக்கு. ஆர் நம்ம ஃபிஸ்ட், அதாவது ஒரு கைப்பிடி அளவு இருக்கக்கூடியதான் கிட்னியோட சைஸ். ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருட்கள், கழிவுகள் இதெல்லாம் வெளியேற்றுவதற்காக. அதே போல கிட்னியோட பேசிக் செல்ஸ், அதுக்கு பேர் தான் நெஃப்ரான்ஸ். ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே நெஃப்ரான்ஸ், கிட்னி செல்ஸ், இந்த நெஃப்ரான்ஸோட ஆக்டிவிட்டிஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஸோ கிட்னியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கிட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நீர் இது யூரின் மூலமாக வெளியே தரணும். அதே போல பொதுவாக ரத்தத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட விஸ்காசிட்டி, ஒரு திக்னஸ் இருக்கு. ஸோ ரத்தத்திலுமே அதிகமாக நீர் சேர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த திக்னஸ் குறைய ஆரம்பிக்கும். அப்போ ரத்த ஓட்டம் இன்னும் ஸ்பீட் ஆகும். ஸோ ப்ரெஷர் வந்து ஏற ஆரம்பிக்கும். இப்போ கிட்னி ஃபங்க்ஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் ஆர் ஃப்ளூயிட்ஸ் எதையுமே உடம்புல இருந்து யூரின் வழியாக வெளியில தள்ள ஆரம்பிக்கும். ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சால்ட்ஸ், சோடியம், பொட்டாசியம், இந்த மாதிரி நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான சில சால்ட் இதெல்லாமே வந்து யூரின்ல லீக் ஆகி போகாம இந்த ரீஅப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி தேவையில்லாத கழிவுகளை உடம்புல இருந்து வெளியில தள்ள ஆரம்பிச்சிடும். ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த பாடி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஃப்ளூயிட்ஸ்னால ஆனது. ஸோ அந்த ஃப்ளூயிடோட பேலன்ஸ் இது கரெக்டாக இருந்துச்சுனாலே நம்மளுடைய பாடி மெட்டபாலிசம் ஹெல்த்தியா இருக்கும். ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஸோ பிளட் ப்ரெஷர் லெவல்ஸை எப்போதுமே நார்மல் லெவல்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் மெயினாக கிட்னி ஃபங்க்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் ஒரு ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் டி, ஏன்னா போன்ஸுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது முக்கியமாக என்ன? விட்டமின் டி. விட்டமின் டி இருந்தால் தான் என்ன ஆகும்? கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எலும்புகளில் தேய்மானம் வராமல் தடுக்கக்கூடியது மெயினாக கிட்னியோட ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அப்போ கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் போது கிட்னியோட பேசிக்கான இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் வெளியேறாமல் உடம்புக்குள்ளேயே தங்க ஆரம்பிக்குது. சால்ட் பாடியில இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அகைன் எதுவுமே ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ பலவிதமான டிசீஸ் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ்னாலுமே ஏற்படக்கூடியது. ஸோ என்னென்ன காரணங்களால இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம்? ஒன்று சர்க்கரை நோய், இல்லை டயபெட்டிஸ்,
நீரிழிவு நோயோட முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்னிஸை பாதிக்கும். ஏன்னா எக்ஸஸ் சுகர் என்ன ஆகுது, யூரின் வழியா வெளியில போக ஆரம்பிக்கும். அப்ப கிட்னி இந்த எக்ஸஸ் சுகர், அதுவும் இந்த பேட் சுகர்னால என்ன ஆகும்னா கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நெஃப்ரான்ஸ், கிட்னியோட செல்ஸ் இருக்கு, அந்த செல்ஸ் வந்து டோட்டலா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப கரெக்டா கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகாது. ரெண்டாவது, ஹை பிபி இருந்துச்சுனாலுமே என்ன ஆகும், அந்த சால்ட்டோட கண்டென்ட் அதிகமாகுது, பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆர் பிளட் சர்க்குலேஷன், அந்த ப்ரெஷர் பிளட் வெசல்ஸ்ல அது ஏற்படக்கூடிய ப்ரெஷர் வந்து அதிகமாயிட்டே வரும். கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் டோட்டலா அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் ஃபேமிலி ஹிஸ்டரியில கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அது ஹெரிடிட்டரியா, பரம்பரையாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சிம்டம்ஸ், அறிகுறிகள். யூரினேஷன், யூரின் போகும்போது சில சேஞ்சஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒன்று, ரொம்ப அதிகமாக யூரின் போனாலும் சரி, இல்லை ரொம்ப குறைவான யூரின் போனாலுமே கிட்னியில் எதுவும் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். யூரினோட கலர், ஸோ ரொம்ப எல்லோ, டார்க் எல்லோ அந்த மாதிரி கலர்ல போனாலும் சரி, சம்டைம்ஸ் என்ன பிளட் வந்து யூரின்ல போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த கலர் வந்து அப்படியே டார்க்காக மாற ஆரம்பிக்கும். இல்லை ரொம்ப நுரைச்சிக்கிட்டு யூரின் போனாலும் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஆர் யூரின் போன பிறகு பபுள்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆனாலுமே ஏதோ சம் இஷ்யூஸ் கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கு. பொதுவா வீக்கம், கால் பகுதியில் ஏற்படக்கூடிய வீக்கம், ஆங்கிள்ஸ்ல, கைகள்ல, முகம் உப்பி போறது, இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீர் வெளியில போகாம திரும்ப பாடிக்குள்ளே அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே என்ன காமிக்குது, முகத்துல காமிக்கும், கையில காமிக்கும். ஸோ கையில திடீர்னு பார்த்து ரொம்ப வீக்கம், நார்மலா இருக்கிறத விட வீக்கம் வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்கணும். அடிக்கடி சோர்வு தன்மை இல்ல மயக்கம் ஏற்படுறதுக்கு காரணம் அதிக நச்சு பொருட்கள் உடம்புக்குள்ள சேர ஆரம்பிக்கிறதுனால. நுரையீரலுக்குள்ளேயுமே இந்த கெட்ட நீர் சேர ஆரம்பிக்கும் போது மூச்சு திணறல் அப்படிங்கிறதும் ஏற்படும். அதிகமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சாலுமே கிட்னில ஏதோ சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத. இச்சிங், அரிப்பு. பொதுவாக ஏன்னா காலில் கெட்ட நீர் அதிகமாக சேர ஆரம்பிக்கும் பொழுது அரிப்பும், ஏன்னா ஸ்கின்ல தான் முதல்ல ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது, ஸ்கின் வழியாகவும் இந்த டாக்ஸின்ஸ் வெளியில வர ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தொடர்ந்து வந்து கை கால்களில் இந்த அரிப்புத்தன்மை நிறைய இருக்கும். இந்த அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கும் கிட்னி டிசார்டர்ஸ் ஒரு முக்கியமான ஒரு காரணம். டோட்டலா பசி இருக்காது, சாப்பிட்டாலுமே வந்து வயிறு ஒரு புரட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உணவு எடுத்துட்டு வந்தாலே அந்த ஸ்மெல் இருந்தாலே இந்த ஸ்மெல் வந்து அப்படியே வயிறு புரட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் சில காமன் சிம்டம்ஸ் கிட்னி டிசீஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கண்டிஷன், அதாவது இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் சாந்தியோட இந்த ப்ராடக்ட் முக்கியமாக 3 கண்டிஷன்ஸ்க்காக தான் நம்ம ப்ரொமோட் பண்றோம். ஒன்று, சிஸ்ட். ஸோ கிட்னிஸை சுற்றி இருக்கக்கூடிய கட்டிகள் இருக்கலாம், ஆர் இன்ஃப்ளமேஷன், அந்த வீக்கம் வந்து ஏற்படலாம். ரெண்டாவது, ஸ்டோன்ஸ். ஸோ ஸ்டோன் ஃபார்மேஷன்ங்கிறது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ அதிக சால்ட் நம்ம பாடியில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம உடல் அது வெளியில தள்ள பார்க்கும். இன்கேஸ் பாடினால அந்த நச்சு பொருள்களை, கழிவுகளை வெளியேற்ற முடியல அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ் ஆர் இதெல்லாமே கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம பாடியோட ரெண்டாவது ப்ராசஸ், அதான் புட் அசைட் ஃபேஸ், நச்சு பொருள்களை வெளியேற்றதுக்கான ரெண்டாவது ப்ராசஸ் இது. ஸோ அந்த சூழ்நிலையில இப்போ உடம்புனால நச்சு பொருள்களை வேர்வை மூலமாகவோ, சளி மூலமாகவோ, இல்லை இருமல் மூலமாக, யூரின் மூலமாக வெளியேற்ற முடியல அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சால்ட் எல்லாம் என்ன ஆகும்னா கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது கல்லாக மாற ஆரம்பிக்கும். ஸோ கல் அந்த டியூப்ல வந்து டிராவல் ஆகும்போது யூரேட்டர்ல போய் தங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நமக்கு அதிக வலி இருக்கும். எஸ்பெஷலி பின்பக்கம் வந்து அதிக வலி தெரிய ஆரம்பிக்கும். மூன்றாவதா யூரினரி இன்ஃபெக்ஷன், சிறுநீரக தொற்று. இது மூன்றும் காமனா இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ். இது எல்லாருக்குமே பிகாஸ் சீசனல் ப்ராப்ளம்ஸை கூட யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படலாம். ஆர் அதிகமாக தண்ணி குடிக்கிற பழக்கம் இல்லாதவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கிறிஸ்டலைசேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால கூட ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகலாம். ஸோ கிட்னி ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இல்லைன்னா இந்த தேவையில்லாத கழிவுகள் இதெல்லாமே கட்டிகளாகவும் மாற ஆரம்பிக்கலாம். பிகாஸ் இதுதான் மூன்றாவது ஸ்டேஜ். ஸோ இந்த கட்டிகள் இது கேன்சரா மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ்ல நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடியதான் ஆயுஷ் சாந்தியில் இருக்கக்கூடிய கிட்னி ஹெல்த்ங்கிற இந்த ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது ஆம்லா. ஆம்லாங்கிறது முழு நெல்லிக்காய். ஸோ ஆம்லா எடுக்கிறதுனால இது ஒரு பவர்ஃபுல் ஸ்டோன் பிரேக்கர். யூரிட்டர்ல
ஆர் சிறுநீர் பையில கல்லை உடைக்கக்கூடிய தன்மை ஆம்லாக்கு இருக்கு. அதே போல யூரின் போகும்போது அதிக எரிச்சல், நமைச்சல், ஏன்னா இதுவும் ஒரு காம்ப்ளிகேஷன் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்ல. ஸோ அந்த எரிச்சல் இல்லாம ஃப்ரீயா யூரின் போகிறதுக்கு ஆம்லா முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் கிட்னி ஹெல்த்ல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வருண் அப்படிங்கிற ஒரு மூலிகை. வருண் அப்படிங்கிறது மரலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூலிகை வந்து ஸ்டோன்ஸ், கல் உருவாகக்கூடிய என்சைம்ஸ், இதை நியூட்ரலைஸ் பண்றதுனால அந்த சால்ட் கிறிஸ்டலைசேஷன் ஆகாது, அதனால ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகாம தடுக்க முடியும். ஸோ நம்ம உடம்புல இருந்து இந்த கல்லை நேச்சுரலாகவே உடைக்கக்கூடிய ஒரு தன்மை வருண் அப்படிங்கிற இந்த ஹர்ப்ல இருக்கு. அடுத்ததா கோக்ஷூர் அப்படின்னு சொல்லும். இந்த கோக்ஷூர் அப்படிங்கிறது இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. நெருஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கோக்ஷூர். ஸோ இந்த கோக்ஷூர் இது வந்து ஒரு பெஸ்ட் டயூரிட்டிக்கா ஒர்க் ஆகும். மோஸ்ட்லி இந்த கிட்னி காம்ப்ளிகேஷன்ஸ்ல ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது டாக்டர்ஸ் எப்போதுமே ஒரு டயூரிட்டிக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா பிளட்டோட திக்னஸை கம்மி பண்ணி பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்காக. ஸோ அதே போலதான் இந்த கோக்ஷூர், நெருஞ்சி அப்படிங்கிற இந்த மூலிகை இது ரத்த ஓட்டத்தை சீராக்கும். அதே போல ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன், அதாவது நீர் தக்க வைக்கக்கூடிய தன்மையை வந்து அதிகப்படுத்தும். ஸோ எக்ஸஸ் லாஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியதான் கோக்ஷூர். இன்ஃபேக்ட் ஈவன் கோக்ஷூர் வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். எஸ்பெஷலி ஆண்கள் பொறுத்த வரைக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதை கரெக்ட் பண்ணக்கூடியது டெஸ்டோஸ்டிரோன். இந்த ஹார்மோன்ஸோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்த முடியும். ஸோ சில காமன் ப்ராப்ளம்ஸ், செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ இந்த பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடியது கோக்ஷூர். அடுத்ததா பஷன் பேடா அப்படின்னு பார்க்கணும். சிறுபிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த மூலிகை. ஸோ பஷன் பேடா இந்த வார்த்தையை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம். பஷன் அப்படின்னா கல், பேடா அப்படின்னா உடைக்கக்கூடியது. ஸோ பஷன் பேடா அப்படிங்கிற இந்த மூலிகை இது கல்லை உடைக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ ஆயுர்வேதா பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாகவே சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கல் உடைக்கிறதுக்காக இந்த மூலிகையை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. அண்ட் யூரினரி பிளாடர் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியதும் பஷன் பேடா. அடுத்ததா கிலாய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிலாய் அப்படிங்கிறது இதுவும் முக்கியமான ஒரு மூலிகை. சீந்தில் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கிலாய். குரானிக்கா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நிறைய டிசீசஸ் வராம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது கிலாய். சீந்தில் கொடி அப்படிங்கிறது தான் இந்த கிலாய். ஸோ இது நேச்சுரலாகவே செல்களை ரெஜுவினேட் பண்ணக்கூடிய, தட் இஸ் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் நம்ம செல்கள் உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த செல்களை திரும்ப புதுப்பிக்கக்கூடிய தன்மை அதில் இருக்கு. அதே போல ஹீலிங் ப்ராசஸ், உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு, அடிபட்டு இருந்தா கூட அதுலேருந்து வேகமாக ஆற்றக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தக்கூடியது. பூமி ஆம்லா, ஸோ இதுவும் நெல்லியில ஒரு வகை. இதை பொறுத்த வரைக்கும் இதுவுமே கல் உருவாகாமல், கல் உருவாகிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய என்சைம்ஸ், அந்த என்சைம்ஸை கண்ட்ரோல் ஆகும். ஸோ கிறிஸ்டல்ஸ், ஸோ அந்த சால்ட்டை இது கிறிஸ்டலா மாறுது அப்படின்னு சொன்னா இந்த கிறிஸ்டல்ஸோட அக்ரிகேஷன் இதை தடுக்கக்கூடியது. அதாவது இந்த கிறிஸ்டல்ஸ் ஒன்னா சேர்ந்து கல்லாக மாறுறதை தடுக்கக்கூடியது. ஆர் இதை எடுக்கும்போது, பூமி ஆம்லா எடுக்கும்போது, ஸோ எவ்வளவு பெரிய கல்லோட சைஸ் இருந்தாலுமே அதை பிரேக் பண்ணி ஈஸியா யூரின் வழியா வெளியில கொண்டு வந்து. அடுத்ததா ஸ்வெட் பர்பத்தி அப்படின்னு சொல்றோம். இது யூரின் போகும்போது அந்த அதிக எரிச்சல், வலி, நமைச்சல் இல்லாமல் தடுக்கக்கூடியது. சிறுநீரக தொற்று ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. சிறுநீரகத்துல இல்ல பிளாடர்ல இல்ல சிறுநீர் பையில கல் உருவாகாமல் தடுக்கக்கூடியது. இந்த கல் இருந்தாலுமே கல்லை உடைக்கக்கூடிய தன்மை இதுலயும் இருக்கு. ஸோ இரிட்டேஷன், இச்சிங் ஆர் சிறுநீரகத்துல யூரின் போற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்னிங் சென்சேஷன், ஸோ இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஸ்வெட் பர்பத்தி. ஸோ இந்த 3 இண்டிகேஷன்ஸ், ஒன்று கட்டி, ரெண்டாவது சிறுநீரக தொற்று, மூன்றாவது கல். இந்த 3 இண்டிகேஷன்ஸ்க்காக மட்டும்தான் இந்த ஆயுசாந்தி கிட்னி ஹெல்த். ஆல்ரெடி டயாலிசிஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்னி ஹெல்த் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. ஃபார் தட் மேட்டர் கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு எந்த சப்ளிமெண்ட்ஸுமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. ஃபுட் பேச்சஸ் மட்டும்தான் அட்வைசபிள்.
ஸோ மெயின் இண்டிகேஷன்ஸா இந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் ஆயுஷாந்தி கிட்னி ஹெல்த் பயன்படுத்தலாம். இன்கேஸ் சில பேருக்கு யூரிக் ஆசிட் அதிகமாகிறதுனாலையும் என்ன ஆகும், கிட்னி டயாலிசிஸ் போகக்கூடிய கண்டிஷன் ஏற்படலாம். யூரியா கிரியாட்டின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூரியா கிரியாட்டின் நார்மலாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 1.5 மேக்ஸிமம் இருக்கும். ஸோ லெஸ் தேன் 1.2 அப்படிங்கிறது டிசைரபிள். இதை தாண்டி அதிகமாகும் பொழுது இது யூரினரி ட்ராக்கை டோட்டலாக பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல யூரிக் ஆசிட் குறைக்கிறதுக்காகவும் சரி, கிரியாட்டின் லெவல்ஸை குறைக்கிறதுக்காகவும் கிட்னி ஹெல்த் இந்த ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணலாம். மற்றபடி ஒன்ஸ் டயாலிசிஸ்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா ஸோ வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆனால் டயாலிசிஸ் போகக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்றதுனால டயாலிசிஸ் போகாமல் தடுக்க முடியும். கிட்னி ஹெல்த் இந்த ப்ராடக்ட் முக்கியமாக 18 வயசுக்கு மேலதான் ரெக்கமெண்ட் நம்ம பண்ணணும். பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஆர் டாக்டர்ஸோட அட்வைஸ் கேட்டு ஆயுஷாந்தியோட கிட்னி ஹெல்த் இந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ கிட்னி ஹெல்த் ஒரு கண்டெய்னர் 650 டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ், பிவி 21.67. ஒரு பேக்ல 60 கேப்சூல்ஸ் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 2 to 3 கேப்சூல்ஸ் கன்சியூம் பண்ணிட்டு வரதுனால கிட்னி ரிலேட்டடான இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், கட்டிகள் உருவாகாமல் தடுக்க முடியும். கல் உடைக்கக்கூடிய தன்மை ஆர் கல் உருவாகாமல் தடுக்க முடியும். மூன்றாவதா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸோ ஆயுஷாந்தில இந்த 3 ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். ஒன்று கிட்னி ஹெல்த், வைடல் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டாக்ஸ் கிளீன். ஸோ கிரானிக் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு டாக்ஸ் கிளீன் அண்ட் வைடல் காம்ப்ளெக்ஸ் இந்த 2 ப்ராடக்ட்மே ரெக்கமெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டயபெட்டிஸ்ல ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும்போது மெயினாக மல்டிபிள் ஆர்கன் டேமேஜஸ் ஏற்படும். ஸோ அதை குறைக்கிறதுக்காக ஒன்று டாக்ஸ் கிளீன், ரெண்டாவது வைடல் காம்ப்ளெக்ஸ். கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஹெல்த் ரெக்கமெண்ட் பண்ணலாம். நான் சொன்ன இந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ், ஸோ யூரின் போகும்போது அதிக எரிச்சல், வலி, நமைச்சல் இருந்தாலும் சரி, ஆர் பபிள்ஸ் யூரின் போகும்போது பபிள் ஃபார்மேஷன் இருந்தாலும் சரி, ஆர் மாதிரி நுரைச்சிக்கிட்டு யூரின் போனாலும் சரி, இதெல்லாமே ஒரு சில பேசிக்காக இருக்கக்கூடிய சில சிம்டம்ஸ். யூரின் கலர் மாறுது, ஸ்மெல் யூரின்ல வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இது எல்லாமே யூரினரி ட்ராக்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்காக கிட்னி ஹெல்த் ப்ராடக்ட் எக்ஸ்க்ளூசிவா ரெக்கமெண்ட் பண்ணலாம். நாளைக்கு மார்னிங் 11:30க்கு மீதி இருக்கக்கூடிய அந்த 2 ப்ராடக்ட் ஆயுஷாந்தில இருக்கக்கூடிய லிவர் ஹெல்த் as well as ரெஸ்போகேர், இந்த 2 ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். Thank you so much. Wish you all the success. Wish you well.